அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வர் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் 5th லெசன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரயில்வே துறையோட வளர்ச்சி வரைக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. முதல்ல பருத்தி ஆலைகள் எப்படி உருவாக ஆரம்பிச்சது, இரும்பியக்கு தொழிற்சாலை எப்படி இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரா குட்ஸ் வந்து நம்மளே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிட்டு பருத்தி ஆலைகள் தயாரிச்சிருப்போம். அதுக்கப்புறமா இருப்பு பாதைகள் மூலியமா நிறைய தொழிற்சாலைகள் உருவாச்சு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ரைட். ஸோ இப்போ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ துவாரகாநாத் தாகூர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ துவாரகாநாத் தாகூர் அப்படிங்கிறது வேற யாருமே இல்லை, ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா ஓகேங்களா. இவங்களுமே வந்து இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் ஆல்மோஸ்ட் 19th and 20th centuries பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சணலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கும். ஸோ முதல்ல பருத்தி விச் இஸ் காட்டன், அதுக்கப்புறமா ரயில்வேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இருப்பு பாதை இதெல்லாமே முன்னாடி வந்திருக்கும். இதுக்கப்புறமா ஜூட் அப்படிங்கிறதுமே வந்து பிரசித்தி பெற்றதா மாறுச்சு. ஸோ இதுக்கப்புறமா பேப்பர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, சிமெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பின்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங் இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேங்களா. அப்ப சணலும் ஒரு முக்கியமான மற்றொரு தொழில், சணல் உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு மற்றொரு தொழிலா இருந்துச்சு. அப்ப முதல் சணல் உற்பத்தி ஆலை எப்ப தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்கத்தாவில் 1855 நிறுவப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப சணல் தொழிலுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகவும் விரைவாக இருந்ததால் 1914ஆம் ஆண்டுல கல்கத்தா மாகாணத்துல மட்டுமே 64 ஆலைகள் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இப்படிதான் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு growth வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸோ 1914ல கல்கட்டால 64 இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூட் இண்டஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ பருத்தி மாதிரி ஜூட் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா போகுது. கல்கத்தா வந்து இதுக்கு ரொம்ப ஃபேமஸா மாற ஆரம்பிக்குது. அப்படி இருந்தாலுமே பாம்பே துணி ஆலைகள் போலன்றி இந்த ஆலைகள் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமானவையா இருக்கு. உருவாச்சு 64 ஆலைகள் உருவாக்குறாங்க. ஆனா யார் உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியர்களால கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐரோப்பியர்களால வந்து இது உருவாக ஆரம்பிக்குது. 19ஆம் நூற்றாண்டு தொழில்துறை வளர்ச்சி ரொம்ப முக்கியமா பருத்தி, சணல் போன்ற பல துறைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் இதை மடைமாற்ற பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெறும் இதோட மட்டும் நம்மளுக்கு எண்டாக போறது கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு, நிறைய நம்ம கிட்ட கூட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஏன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஏன் இண்டஸ்ட்ரீஸ் உருவாகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஓகேங்களா. இதுலதான் யார் உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1843ல துவாரகாநாத் தாகூர், அதாவது ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தா ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராய்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பெங்கால் நிலக்கரி நிறுவனம் அப்படிங்கறத உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பெங்கால் கோல்காகன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறுவனம் வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்குறாங்க. அப்ப இவங்க மூலமா 1892க்கு அப்புறம் நிலக்கரி உற்பத்தியோட துறை வந்து வளர்ச்சி வேகம் எடுக்க ஆரம்பிக்குது ஓகேங்களா. நிலக்கரி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்டீம் என்ஜின்ஸ்ல இருந்து புகை வண்டியில இருந்து எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம நிலக்கரிகள் மூலமா நிறையவே வந்து நம்மளுடைய ஆயில்ஸ்ல இருந்து கேசஸ்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு இருந்தோம் ஓகேங்களா. ஸோ அப்ப நிலக்கரிக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே வேகம் எடுக்குது அப்படிங்கறத சொல்லியிருப்போம். ஸோ 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்துல இந்தியாவுல தொழில்துறை அப்படிங்கிறது ஒரு மாற்றுப்பாதையில விரிவுபட தொடங்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய ஒரு வேல்யூ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே வேற மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ வெறும் பருத்தியிலையும் சணலையும் வந்து மூடி கிடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நிலக்கரி மூலியமா வந்து எல்லா பக்கமே வந்து உருவாக ஆரம்பிக்குது. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் இன்னுமே வந்து அதிக அளவுல மேம்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ 1907ல பீகார்ல ஷாகி நகர்ல டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் அப்படிங்கிறது. ஸோ எப்பன்னா டிஸ்கோ எப்போ உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1875ல உருவாகுது. ஸோ 1907ல உருவாகுது. ஸோ இந்த இயர் ஆஃப் 1907 டிஸ்கோ எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீகார்ல இருக்கக்கூடிய சாகி நகர்ல. ஸோ டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் அப்படிங்கிறது சுதேசி இயக்கத்தினுடைய ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டது ஓகேங்களா. ஸோ 1907 எங்க நம்ம பார்த்திருப்போம், 3rd lesson 4th lessonலயே பார்த்திருப்போம். 1906ல சூரத் பிளவு வருது. சூரத் பிளவு வந்ததுக்கு அப்புறம் சுதேசி இயக்கத்தை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. சுதேசி இயக்கத்தின் காரணமா இவங்க வந்து இங்க பீகார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்கோ உருவாகுது. இந்தியாவில் என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி உருவாக ஆரம்பிக்குதா, வஉசியோடது அவங்களுக்கான சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இன்டர்குலேட் பண்ணுங்க ஓகேங்களா. அப்போ இங்க வந்து இந்தியா லெவல்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்கோ உருவாகுது 1907ல. ஸோ இதுக்கு முன்னாடியே 1875ல ஐரோப்பியர்கள் குழு ஒன்று வங்காள இரும்பு நிறுவனத்தை நிறுவ முயற்சித்து
அங்க வந்து ஸ்டீலுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கே அதிகமா இருக்கு, ஸ்டீல் நிறைய கிடைக்குது அப்படிங்கறதுனால அங்க வந்து அதுக்கான நிறுவனம் உருவாக்குறதுக்கு முயற்சிச்சு. இதனைத் தொடர்ந்து 1889 வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை அமைக்கப்பட்டுச்சு. 1875 யோசிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு 1889 ஓகேங்களா, 14 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல முதல்ல ஒரு ஸ்டீல் அண்ட் எக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆலை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா 1907 வந்து டிஸ்கோ அப்படிங்கிறது உருவாக்க ஆரம்பிக்குது. இது வந்து டாடா குழுமத்தால இன்னைக்கு வரைக்குமே அந்த டாடா குழுமம் அப்படிங்கிறது இருக்கு. இவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா. டாடா அப்படிங்கிறது யாரு, இவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சன், வந்து எப்படி நார்மலான பர்சன் கிடையாது, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்தரத்துல இருந்திருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து இவங்களோட இண்டஸ்ட்ரியல்ஸ் பத்தி எல்லா பக்கமும் படிச்சுட்டு வந்து இந்தியாவில் இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருக்கும். ஓகேங்களா, சோ இப்போதைக்கு 1907 வந்து டிஸ்கோ உருவாக்கப்பட்டுச்சு. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீகார்ல இருக்கக்கூடிய ஷாகின் நகர்ல. ஓகேங்களா, அப்போ இந்த துறையில் உள்ள மற்ற முயற்சியாளர்களை விட டாடா மிக உன்னத நிலையை வந்து அடைந்துள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கலாம். அப்ப இந்த டாடா குரூப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தோடையுமே வந்து டாப்பா இருந்துச்சு. அதுக்கு ரீசன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய சிஇஓஸும் அதில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ் தான். ஸோ முதல்ல ஜம்ஷெட்ஜி டாடா அப்படின்னு சொல்லக்கூடியது ஜேஎன் டாடா அப்படின்னு சொல்றவர், இவர் மூலியமா தான் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படிங்கறத மேல பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாங்க, எப்படி இவங்க உன்னத நிலை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1912 to 13 வெறும் 31,000 டன்ல இருந்துச்சு. அதே 1917 to 18 1,81,000 டன்னா வந்து அது மாற ஆரம்பிக்குது. அப்ப எந்த அளவுக்கு இவங்களுடைய growth ராபிடா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துல லட்சக்கணக்கான டன்ஸ் வந்து இவங்க உற்பத்தி செய்யற அளவுக்கு டாடா வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, அப்போ இதுல டாடா என்ன பண்ணாங்க, இவங்க யார் எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்ல பாத்திரலாம். ஓகேங்களா, ஜேஎன் டாடா தான் வந்து முதல் அடித்தளம் பண்றாரு. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜம்ஷெட்ஜி நுசர்வஞ்சி டாடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். இவர் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜேஎன் டாடா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவோம். சோ இவர் எங்க இருக்காரு அப்படின்னா பரோடாவில் இருக்கக்கூடிய நவ்சாரி அப்படிங்கிற இடத்துல ஒரு பார்சி வணிக குடும்பத்துல இருந்து வந்தவர் தான். இவங்க எல்லாருமே வந்து வணிக குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. இவங்களுமே பார்சி, மேல நம்ம பார்த்த அந்த கவர்ஸ்டி நானாபாய் தவார் அப்படிங்கிறவருமே வந்து ஒரு பார்சி எடுத்து சென்றவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ இவங்க குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். இப்ப ரீசெண்டா நம்மளோட ரத்தன் டாடா இருந்தப்பவே நம்ம என்ன பார்த்திருக்கோம், இவங்க டாடா குரூப்ஸ் தானே. சோ அவங்களோட தாத்தா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ இவங்களோட ஒரு ஃபேமிலி ட்ரீ இருக்கும். ஜேஎன் டாடா, இவங்களுக்குன்னு ஒரு கசன் இருப்பார், அவர் தான் வந்து ஜேடி டாடா. ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேரும் கசின் பிரதர்ஸ். ஸோ இவங்களுக்கு 2 பையன் இருந்திருப்பாங்க. அந்த பையன் வந்து ஒருத்தவங்க தத்தெடுத்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அவங்களுடைய தான் வந்து ஒருத்தர் ரத்தன் டாடா, இன்னொருத்தங்க 2 பேர் வந்திருப்பாங்க. சரி, அவங்களுக்கு ஃபேமிலி ட்ரீ நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம சொல்றோம். ஸோ இதுவுமே வந்து இவருடைய 2 பசங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த ஜேஎன் டாட்டாவோட பசங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து நோயல் டாட்டாவும் தோரப்ஜி டாட்டாவும், இன்னொன்னு ரத்தன்ஜி டாட்டாவும். இந்த ரத்தன்ஜி டாட்டாவும் இப்ப இருக்க டாட்டாவும் ஒன்னான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா, சோ தோரப்ஜி டாட்டா ரத்தன்ஜி டாட்டா தான் ஒருத்தர் தத்தெடுத்திருப்பாரு. அவருடைய பையன் தான் வந்து இப்ப திருப்பி அவரோட பேரே வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அவங்க தான் இப்ப இருக்கக்கூடிய ரத்தன் டாடா, இப்ப ரீசெண்டா இறந்தவர். ஓகேங்களா, இது வந்து இவங்களுடைய ஃபேமிலி ட்ரீ, நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். சோ இந்த இவங்களுடைய பசங்க தான் வந்து இவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ், இந்த டாடா குரூப்ஸ் வந்து இன்னுமே வந்து பில்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, அப்ப இந்தியாவினுடைய முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை ஜேஎன் டாட்டான்னு சொல்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதனாலதான் இந்திய நவீன தொழிலகங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறார். ஓகேங்களா, சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நவீன தொழிலகங்களின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜேஎன் டாடா. தன் தந்தையுடைய வியாபாரத்துக்கு உதவும் பொருட்டு உலகம் முழுவதிலும் பயணம் மேற்கொள்றார். சோ இவங்க வணிக குடும்பத்துல தானே வந்திருப்பாங்க, அவங்களுக்காக ட்ரேடுன்னு சொல்லி இருக்கிறதுக்காக எல்லா இடங்களிலுமே படிச்சுட்டு வராரு. அப்போ அவருடைய அனுபவம் எதிர்கால முயற்சிகளுக்கு ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனாலதான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் டாடா குரூப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 1868 நிறுவப்பட்ட அவருடைய வர்த்தக நிறுவனம் தான் இந்த டாடா குழுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாடா குரூப்ஸ். ஓகேங்களா, ஸோ எப்போ கொண்டு வராங்க, 1868 டாடா குரூப்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம முதல்ல சொன்னோம்ல, ஸோ கசன் அவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்ததான் வந்து டாடா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம நோயல் டாடா இருந்திருக்காங்களா, ரத்தன் டாடா இருந்ததுக்கு அப்புறம் அவங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கசின்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு பிறந்தவங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவங்களோட கம்ப்ளீட் ஒரு குரூப்பா தான் இவங்க எல்லாருமே செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு தேசியவாதி அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பம்பாயில் உருவாக்கிய அவருடைய நிறுவனத்துக்கு சுதேசி அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருப்பாரு. ஸோ 1907 டிஸ்கோல உருவாக்கி இருப்பாங்களா, ஸோ அதுவுமே எதுக்காக, சுதேச நிறுவனத்துக்காக தான். ஸோ அந்த ஒரு சத்தியத்துக்காக தான் சுதேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. அவரோட பையன் தான் துராப்ஜி டாட்டா மற்றும் ரத்தன்ஜி டாட்டா. இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பாவோட கனவை எப்படி ஜேஎன் டாட்டா அவங்க அப்பா கனவு நிறைவேற்றுறாங்களோ அந்த மாதிரி இவங்க பசங்களும் ஜேஎன் டாட்டாவோட கனவுகளை நிறைவேற்றிட்டு வராங்க. அதுல ரொம்ப முக்கியமா துராப்ஜி டாட்டா அப்படிங்கிறது தான் அவரோட தந்தையுடைய நீண்ட கால கனவா இருக்கக்கூடிய இரும்பு மற்றும் எஃகு நிறுவனத்தை 1907 நிறுவறாரு. இந்த டெஸ்கோ அப்ப யாரால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தோரப்ஜி டாட்டாவால தான்.
ஓகேங்களா. சுதேச நிறுவனமா உருவாக்கப்படுதா. இந்த இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் 1907 உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயந்தி டாட்டாவோட பையன் வந்து தொரப்ஜி டாட்டா மூலியமா. இதற்காக அவர் 2 ஆண்டுகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் இரும்பு தொழிலகங்கள்ல வந்து என்ன எப்படி பண்ணும் அப்படிங்கக்கூடிய அந்த டாக்டிக்ஸ் வந்து கத்துட்டு வராரு. ஒரு நீர்மின் சக்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான அவரது மற்றொரு கனவு அவரது வாழ்நாளுக்குள் நிறைவேறவில்லை அப்படின்னாலும் அடுத்தது வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பவர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரோ பவர் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. நீர்மின் சக்தி கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா 1910ல டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் அப்படிங்கிறது வந்து உருவாக ஆரம்பிச்சு. தொரப்ஜி டாட்டாவால பண்ண முடியல, அது அடுத்தவங்க வந்தவங்க அதை பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருமே இவங்களுடைய டாக்டிக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாங் டேர்ம் ப்ராசஸா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இப்ப தொலைநோக்கு பார்வையோட இந்திய அறிவியல் கழகம் அப்படிங்கிறதையும் ஒண்ணு உருவாக்குனாங்க. இது வந்து பெங்களூர்ல, இதுவுமே டாடா குரூப்ஸ் மூலியமா தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் சயின்ஸ் ஆர்கனைசேஷன், இந்திய அறிவியல் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் அதே மாதிரி நம்மளுக்காக சொல்லி நீர்மின் சக்தி உருவாக்குறாங்க. இது எல்லாமே வந்து டாடா குரூப்ஸால தான். இப்படிதான் வந்து அவங்களுடைய நுணுக்கங்களும் அவங்களோட டாக்டிக்ஸ் வந்து அடுத்தடுத்த தொலைநோக்கு பார்வையில ஒன்று செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு இடங்கள அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் எங்கேயும் அங்க போய் இவங்க கத்துக்கிட்டு வராங்க. அப்படி கத்துக்கிட்டு வந்து இந்தியாவை ஒரு பெரிய தொழில் ஒரு நாடா வந்து மாத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிட்ட சோர்ஸ் இருக்கு, பட் இவங்க வேற எங்கேயும் வேணாலும் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா. ஸோ அவங்களுடைய பற்றுக்காகவும் வந்து இந்தியாவில உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் ரத்தன் டாடா பத்தி யாருக்குமே தெரியாம இருக்காது. அவங்க இந்தியாக்காக என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்களுடைய குரூப்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி அடுத்தடுத்த எல்லைகளுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா. இப்ப தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே டாடா குரூப்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா முதல் உலக போருக்கு அப்புறமா என்னென்ன வந்துச்சு, ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்ன இயக்கங்கள் உருவாச்சு, என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எது பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்கோ எப்படி உருவாச்சு, ஸோ யார் மூலியமா கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சனலா இருக்கட்டும், ரவீந்திரநாத் தாகூர் அவங்களுடைய தாத்தா என்ன பண்ணாங்க, துவாரகாநாத் தாகூர் இவங்களுடைய பங்குகள்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.